வாலிப வாழ்க்கையை வாழாத எனக்கு இப்போ வயசு 30. என்னோட பேரு குமார். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையை தொலைத்த அவளுக்கு வயசு இப்போ 40. அவளுடைய பெயரு செல்வி. நான் ஒரு நாள் நூலகத்தில் பேப்பர் படித்து கொண்டு இருந்தேன். அதில் கணவன் மனைவி எப்படி அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்ற வரிகளை படித்தேன். எனது உள்ளுணர்வில் எனக்கு வரும் துணைவியை நினைத்து நான் சிரித்து கொண்டே இருந்தேன். உடனே என் மனதில் சில வரிகளும் தோன்றியது. இருவரும் இதழ்கள் இணைவது காலத்தின் கட்டாயமா அல்லது இதழ்களின் கட்டாயமா என்று எழுதப்பட்டிருந்தது. இருவருடைய இதழ்களை இணைய விடாமல் தடுப்பது தலைவிதியின் கட்டாயம் என்று என் மனதுக்குள் தோன்றியது. நானும் உடனே அந்த பக்கத்தில் பேனாவை வைத்து இதனை நான் எழுதினேன். அப்புறம் வேறு பேப்பரை எடுத்து நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதுதான் ராணி என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். நான் படித்து முடித்து போட்ட பேப்பரை எடுத்து அவள் என் பக்கத்தில் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தாள். அவளும் செய்திகளை வாசிக்க இறுதியாக நான் எழுதியதையும் அவள் படித்து சிரித்தாள். நான் அவளையே பார்க்க அவள் என்னிடம் இது நீங்க பார்த்த வேலையா என்று கேட்டு சிரித்தாள். நானும் ஆமாம் என்று தலையசைத்தேன். அவளோ நல்லாதான் இருக்கு என்று சொன்னாள். நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்புறம் இருவருக்கும் இடையே வார்த்தைகள் தொடங்க எனது தேடுதலும் அவளது உணர்வுகளும் ஒன்று என்று புரிந்தது. இருவரின் உறவும் நெருக்கமானது. ஒரே நாளில் அவளது வீட்டிற்கு என்னை அழைத்தாள். நானும் மறுக்காமல் அவளுடைய வீட்டிற்கு சென்றேன். அவளது பைக்கில் என்னை அழைச்சிக்கிட்டு போக காற்றில் அவளது கூந்தல் எனது முகத்தில் பறந்தது. கண்களை மூடி அதையும் நான் ரசித்தேன். அவள் உடலுடைய வாசனையை மூக்கால் நுகர்ந்தேன். திடீரென அவள் பிரேக் போட நான் அவளது இடுப்பை பிடித்து கழுத்தில் நச் என்று எனது இதழ்களை பதித்தேன். நான் சாரிப்பா என்று பின்னால் தள்ளியும் உட்கார்ந்தேன். அவளோ பரவாயில்லை, நல்லா பிடிச்சுக்கோ என்றாள். நானும் என்று பின்னால் இருந்த கம்பியை பிடித்து கொண்டேன். நான் முத்தமிட்ட இடத்தை பார்க்க எனது பல் தடம் அதில் பதிந்திருந்தது. ஐயையோ, கடிச்சிட்டம் போல என்று நானும் வருத்தப்பட்டேன். எப்பா, உங்க கழுத்துல என் பல் பட்டதுன்னு நினைக்கிறேன், ரத்தம் வருது என்று நான் சொன்னேன். உடனே அவளோ சிரித்து கொண்டே பரவாயில்லடா, தொடச்சி விடு, சரியா பெறும், ஒன்று ஆகாது என்றாள். நானும் எனது கையை வைத்து அவளது கழுத்தை தடவ எனக்குள் ஒரு மாதிரியான உணர்வு ஏற்பட்டது. எனக்குள் தூங்கி கொண்டிருந்த மிருகம் விழித்து கொண்டது. மீண்டும் தெரிந்த கழுத்தில் நான் மீண்டும் முத்தமிட்டு அவளது வயிற்றோடு என் கையை இணைத்து அவள் தோளில் தலை சாய அவள் வியந்து விட்டாள். பைக்கை உடனடியாக ஓரமாக நிறுத்தினாள். என்னடா பண்ற என்று கேட்டாள். நானும் மௌனமாக தலையை மட்டும் அசைத்து ஒன்றுமில்லை என்று சொன்னேன். என்னாச்சு சொல்லு என்று கேட்டாள். இல்லை, இப்படி ஒரு உறவோட நெடுந்தூரம் நெடுந்தூரம் பைக்கில் போகணும்னு ஆசை எனக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த சந்தோஷமான உணர்வை நான் பார்த்ததே இல்லை. உங்களோட வரும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கு, சாரி என்று நான் சொன்னேன். சாரிலாம் வேணாண்டா, எனக்கும் எல்லா ஆசையும் எண்ணங்களும் இருக்க தான் செய்து, இருந்தும் என்ன பண்ண, எல்லாம் கால நேரம் என்று சொன்னாள். சரி விடுங்க, நான் வேணா பைக் ஓட்டுகிறேன், நீங்கள் என் பின்னால் உட்காருங்க என்றும் சொன்னேன். அவளும் சரி என்று அவள் என் பின் இருக்கையில் அமர நான் முன்னால் அமர்ந்து பைக்கை ஓட்டினேன். அவள் திடீரென எனது தோளில் கையை போட்டு முதுகில் தலை சாய்ந்து வந்தாள். அவளது உடல்கள் என் முதுகில் உரச எனக்கு ஒரு இன்னும் மாதிரியாக இருந்தது. மீண்டும் எனக்குள் தூங்கிய மிருகம் எழுந்தது. அதற்குள் அவளுடைய வீடும் வந்துவிட்டது. அவள் எனது தொடையில் கை வைத்து இறங்க எனது உடல் மீது அவளுடைய விரல் பட்டது. அவள் என்னுடைய ஆண்மையை தொட்டதை உணர்ந்து அவளும் சிரித்தாள். நானும் எதற்கு சிரிக்கீங்க என்று நான் கேட்டேன். அவளோ சிரித்து கொண்டு சாருக்கு இந்த உணர்வு வேற இருக்கா என்று நக்கரடித்தாள். ஆமாம், இது எண்ணிலடங்கா ஏக்கங்கள் மனதில் வன்மமாக நிறைஞ்சிருக்கு, எல்லாம் கனவாக தான் இருக்கிறது என்றும் நானும் சொன்னேன். எல்லாம் நினைவாகும், உள்ளே வாங்க முதலில் என்று என்னை அழைக்க நானும் அவள் பின்னாலேயே சென்றேன். உடனே உள்ளிருந்து கையில் ஒரு டவலை எடுத்துக்கிட்டு வந்தாள். என்னிடம் கொடுத்தாள். இது எதுக்குங்க என்று நானும் கேட்டேன். அவளோ குளிச்சுட்டு வாங்க சொல்றேன் என்று சொன்னாள். ஏன், என்னாச்சு என்று கேட்க, நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க சொல்றேன் என்று சொன்னாள். அவளது பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூமில் நானும் குளித்தேன். குளித்து முடித்த பிறகு அவள் கொடுத்த அந்த டவலை மட்டுமே கட்டி கொண்டு கதவை திறக்க எனக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், எதிரே இருந்த படுக்கையில் ராணி அரைகுறை ஆடையுடன் படுத்துக்கொண்டு வா வா என என் கை அசைத்து என்னை அழைத்து கொண்டே இருந்தாள். நானும் சிரித்து கொண்டே அவளிடம் என்ன இது என கேட்டுக்கொண்டே அவள் அருகில் நெருங்கினேன். அவளோ ஒரே வார்த்தையில், என் ஏக்கங்கள் தான் உன்னுடைய எண்ணங்கள், இந்த கனவு வாழ்க்கையிலே எவ்வளவு நாள் தான் வாழ்வது, நாமும் மனிதர்கள் தானே, ஆசைகள் இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லி என்னை என் கையை பிடித்து இழுத்து அவள் படுக்கையில் படுக்க வைத்தாள்.
அதன் பிறகு என் மீது அமர்ந்து கொண்டு அவள் என் உடல் முழுவதும் முத்தமலையை பொழிந்தாள். என்னுள் தூங்கிக் கொண்டிருந்த மிருகமும் எழுந்துவிட்டது. அதன் பிறகு எனக்கும் அவள் மீது ஆசை இருந்ததால் அன்று நானும் அவளும் வீட்டில் பலமுறை உல்லாசமாக இருந்தோம். நூலகத்தில் பார்த்த முதல் முறையிலேயே அவள் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று என்னுடன் உல்லாசமாக இருந்து விட்டாள். அதன் பிறகு எங்கள் இருவருக்கும் இந்த தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, வயதும் 30 ஆகிவிட்டது. அதே போல அவளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் அவளுடைய கணவனோ வெளியூரில் வேலை செய்கிறார். அதனால் அவள் கணவன் இல்லாமல் தனிமையில்தான் தவிர்த்து இருக்கிறார். அதனால் அவளுக்கும் தேவை இருந்தது, எனக்கும் தேவை இருந்தது. நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தோம். அப்போதுதான் நான் கேட்டேன், எப்படி இவ்வளவு தைரியமாக, நான் யார் என்றே தெரியாமல் என்னை உங்கள் வீட்டுக்கு தைரியமாக அழைத்து வந்தீர்கள் என கேட்டேன். அவளோ, உன்னை பார்த்தால் எனக்கு பயமே இல்லை, எனக்கு ஆசைதான் இருந்தது. அதுவும் என் கணவனும் ஊரில் இல்லை, அவரும் வெளியூரில் தான் இருக்கிறார். அதனால் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த தைரியத்தில் தான் நான் உன்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தேன் எனவும் கூறினார். அந்த நாள் முதல் எங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமும் அதிகமானது. அதன் பிறகு நானும் ராணியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். தினமும் நாங்கள் உல்லாசமாக இருந்து கொண்டு இருந்தோம். வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் 2 நாளோ அவருடைய கணவன் ஊருக்கு வருவது வழக்கம். அந்த 2 நாட்கள் மட்டும் நாங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ள மாட்டோம். மற்ற நாட்களிலெல்லாம் தினமும் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம். நாட்கள் செல்ல செல்ல ராணியுடைய நடவடிக்கையில் அவருடைய கணவனுக்கு சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அவருடைய நடத்தையில் நிறைய மாற்றங்களையும் பார்த்தார். அடிக்கடி ராணி செல்போனை பயன்படுத்துவது, அடிக்கடி தனியாக சிரிப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் அவரை உறுத்தியது. இதனால் அவர் தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் அவர் ஒரு ஆளை செட் செய்துவிட்டு சென்றிருந்தார். நான் வேலைக்கு சென்ற பிறகு என்னுடைய வீட்டிற்கு யாரெல்லாம் வருகிறார்கள் போகிறார்கள் என நோட்டமிட்டு சொல்லுமாறும் ஒருத்தருக்கு காசு கொடுத்து விட்டு சென்றிருந்தார். இதை அறியாத நானோ வழக்கம் போல ராணியுடைய வீட்டிற்கு உல்லாசமாக இருக்க சென்றேன். இப்படியே நான் தினமும் அவருடைய வீட்டிற்கு சென்று உல்லாசமாக இருந்து வர அந்த நபரோ டிடெக்டிவ் போல நடந்த அனைத்து உண்மைகளையும் ராணியின் கணவரிடம் சொல்ல அவர் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு தன்னுடைய மனைவி இப்படி தனக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டாலே என அதிர்ச்சியான அவர் பார்த்து கொண்டிருந்த வேலையில் விடுமுறை வாங்கி கொண்டு ஊருக்கு வந்து விட்டார். அதன் பிறகு யார் அந்த பையன், எதற்காக நம்ம வீட்டுக்கு தினமும் வருகிறான், வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறானே, அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு என ராணியிடம் சண்டை போடவும் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் ராணியோ வேறு வழியின்றி, நான் என்ன செய்ய, நீங்களும் வாரத்திற்கு 1 நாளோ அல்லது மாதத்திற்கு 2 நாள் மட்டும்தான் வருகிறேன், என்னையும் இப்படி தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டீர்கள், எனக்கும் தேவை இருக்கும் அல்லவா, அதனால் நான் என்ன செய்ய, அதனால் என் தேவைக்காக ஒருவனை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று ஓப்பனாக சொல்லிவிட்டாள். இதை அவள் சொன்னதுமே ராணியின் கணவன் அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய மனைவி இப்படி ஒரு துரோகத்தை செய்தது மட்டுமல்லாமல் இவ்வளவு தைரியமாக தன்னிடமே அதை சொல்கிறாள் என அவர் மனம் நொந்து போய்விட்டார். அதன் பிறகு இனிமேல் நாம் ஏன் வேலைக்கு செல்ல வேண்டும், யாருக்காக நாம் சம்பாதிக்க வேண்டும் என அவர் மது பழக்கத்திற்கு அடிமையானார். ஒரு கட்டத்தில் மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய மனைவி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தாலே என்று தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரை தினமும் அடித்து சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார். மேலும் அவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். அவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்ததால் நானும் ராணியும் சந்தித்துக் கொள்ள முடியாமலும் போனது. இதனால் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க முடியாமல் தவிர்த்தோம். இப்படியே கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஓடியது. அவரும் வேலைக்கு செல்லாததால் கையில் இருந்த பணமும் காலியாகிவிட்டது. அதன் பிறகு அவர் வேலைக்கு சென்ற போது ராணிக்காக வாங்கி கொடுத்திருந்த நகைகளை எல்லாம் இப்போது விற்று அவர் செலவு செய்யவும் ஆரம்பித்தார். மேலும் குடிக்கவும் பணம் இல்லாததால் அந்த நகைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பித்தார். இது ராணிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதே சமயம் நானும் அடிக்கடி தினமும் ராணியுடன் உல்லாசமாக இருந்து இப்படி திடீரென உல்லாசம் இருக்க முடியாமல் போனதால் நானும் தவிர்த்து வந்தேன். அதனால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் வேறு ஒரு பெண்ணுடன் பழகி இப்போது நான் அவளுடன் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ராணியிடமிருந்து விலக ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நான் அடிக்கடி நாங்கள் நேரில் சந்தித்து கொள்ளவில்லை என்றாலும் கூட போனிலாவது ஒரு முறையாவது பேசிவிடுவோம். ஆனால் இப்போது எனக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு நான் ராணியை கலட்டிவிட முடிவு செய்ததால் நான் ராணியிடம் பேசுவதையும் தவிர்த்து வந்தேன். இது ராணிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவளோ, ஏன் என்னை இப்படிலாம் என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற, என்னை நீ அவாய்ட் பண்ணுற, என்ன விஷயம், உண்மையை சொல்லு, இது எதனால் சொல்லு, எனக்கு நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன், அதை நீயே சொல்லிடு என எங்களிடம் கேட்டாள். உடனே நான் சொன்னேன், நான் இதுவரை எந்த பெண்ணிடமும் தனிமையில் இருந்ததில்லை. நான் முதலில் தனிமையில் இருந்ததே உன்னுடன் தான். அந்த விஷயத்தை நான் தினமும் செய்ததால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் எப்படியாவது உன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என முயற்சி செய்தேன். ஆனால் நம்முடைய உறவுக்கு உன்னுடைய கணவன் தடையாக இருந்தார். என்னாலேயே என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை.
அதனால் நான் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன். இப்போது என்னுடைய உடல் தேவைக்காக நான் அவருடைய வீட்டுக்கு தான் சென்று வருகிறேன். உன்னுடைய கணவன் ஊருக்கு சென்ற பிறகு சொல், நாம் மீண்டும் நம்முடைய உறவை தொடரலாம் என நான் ராணியிடம் சொன்னேன். இது ராணிக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு நாள் நம்முடன் தனிமையில் இருந்துவிட்டு இப்போது திடீரென வேறு ஒரு பெண்ணுடன் நீ பழகுறாயா என என்னிடம் சண்டையிட்டாள். நானே உடனே நான் அப்படியெல்லாம் பழகவில்லை, என்னுடைய தேவையை நீ புரிந்து கொள். உன்னுடைய கணவன் இப்போது வீட்டில் இல்லை என்றால் சொல், நான் உடனே உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன். நாம் எப்போதும் போல முன்பு போல இப்போது சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். அவளோ வேண்டாம், என் கணவன் வீட்டில் தான் இருக்கிறார், இதற்கு நான் ஒரு வழி பண்ணுகிறேன் என சொன்னாள். நானும் சரி என சொல்லிவிட்டேன். உன் கணவன் நம்முடைய பிரச்சனையிலிருந்து முழுமையாக விலகும் வரை நான் இந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறேன். உன்னுடைய கணவன் நம்மை விட்டு விலகிய பிறகு நாம் பழையபடி ஒன்றாக நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என ராணிக்கு ஆறுதலை கூறி நான் போனை வைத்து விட்டேன். நான் இப்போது வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டது ராணியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராணியை அவருடைய கணவன் அடித்த போது கூட அவள் தாங்கிக் கொண்டாள். ஆனால் நான் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்வதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணமான இந்த அவருடைய கணவன் மீது அவளுக்கு இப்போது கடும் கோபம் ஏற்பட்டது. இதனால் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கும் வரை தன்னுடைய தகாத உறவை தொடர முடியாது, அவரை கொலை செய்ய வேண்டும் என ராணி முடிவெடுத்தாள். அதற்காக ஒரு நாள் அவருடைய கணவன் மது வாங்குவதற்காக வீட்டிலிருந்து வெளியே சென்ற அந்த நேரத்தில் ராணி தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த பெட்ரோல் பங்குக்கு சென்று தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலை நிரப்பிக் கொண்டு வீட்டுக்கு வந்தாள். அதன் பிறகு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோலை எடுத்து 2 பாட்டிலில் 2 லிட்டரை பிடித்து வைத்துக் கொண்டாள். அதை தான் கணவனுக்கு தெரியாதமாறு வீட்டில் ஒரு இடத்தில் ஒளித்து வைத்துக் கொண்டாள். அவருடைய திட்டமே தான் கணவன் மதுபோதையில் தூங்கும் போது இந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றி தீ வைத்து விட வேண்டும். அவர் துடிதுடித்து செத்த பிறகு எதனால் இப்படி நடந்தது என்று விசாரிக்கும் போது என் கணவனுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்தது, அவருக்கு இப்போது வேலையும் இல்லை, அதனால் நிறைய இடத்தில் கடன் வாங்கியிருந்தார், அதனால் அவர் தற்போது தற்கொலை செய்து கொண்டார் என நாமும் நாடகம் ஆடலாம் என அவள் முடிவு செய்து திட்டமிட்டிருந்தாள். அதற்காக தான் இந்த பெட்ரோலையும் அவள் தயாராக வைத்து இருந்தாள். அவருடைய திட்டத்தின்படியே அவருடைய கணவனும் அன்று மதுபோதையில் வீட்டுக்கு வர அவர் அசந்து தூங்கிய நேரம் பார்த்து இந்த பெட்ரோலை எடுத்து அவள் மீது ஊற்றினாள். பெட்ரோலை ஊற்றியதுமே அவருடைய கணவன் கொஞ்சம் முழித்து விட்டார். ஏதோ விபரீதம் நடக்கப் போயிருந்தது மற்றும் அவர் உணர்ந்தார். ஆனால் அவர் அசந்த நேரத்திற்குள் சடாரென தீயை பத்த வைத்து விட்டாள் ராணி. அவர் உடல் முழுவதும் நெருப்பு பத்தி எரிந்தது. அவரின் சத்தம் பயங்கரமாக இருந்தது. அவருடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள். அவரும் அதிகமான தீ காயங்களோடு வலியால் துடித்தார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து அந்த நெருப்பை அணைத்து உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் இவருக்கு அதிகமான தீக்காயம் இருக்கிறது, அதனால் இவர் பிழைப்பதை கஷ்டம், பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுங்கள் என அங்கு சொல்லிவிட்டார்கள். உடனே அங்கிருந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள். ராணிக்கு தன்னுடைய கணவனுக்கு அதிகமான தீக்காயம் ஏற்பட்டு விட்டது, அவர் கண்டிப்பாக இறந்து விடுவார், அதன் பிறகு நாம் சொல்வதை தான் அனைவரும் நம்புவார்கள் என நினைத்து கொண்டு இருந்தார். ஆனால் அந்த மனுஷனோ சாகவில்லை. இதற்கிடையில் போலீசார் ராணியிடம் என்ன நடந்தது என கேட்க அவள் திட்டமிட்டது போலவே சொல்லியிருந்தாள். என் கணவன் இப்போது மது போதைக்கு அடிமையாகிவிட்டார், மேலும் அவர் வேலைக்கு செல்லவில்லை, இதனால் நிறைய கடன் பிரச்சனை இருந்தது, அவருக்கு கடன் கொடுத்தவர்கள்லாம் தினமும் அவருக்கு தொல்லை கொடுத்து வந்தனர், இதனால் மன விரத்தியில் தற்கொலை செய்து கொண்டார் என ராணியும் நாடகம் அணினாள். போலீசாரும் இதை நம்புவார் என நினைத்தாள். காரணம் அவள் எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் போட்டுதான் இதை செய்தாள். இதனால் போலீசாருக்கும் ராணியின் மீது எந்த விதமான சந்தேகம் வரவில்லை. அவள் சொல்லக்கூடிய காரணத்தையும் போலீசார் விசாரித்த போது அது அனைத்தும் உண்மைதான், அவர் வேலைக்கே செல்லவில்லை, அவருக்கு நிறைய கடனும் இருக்கிறது என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் கூறினார்கள். இதனால் ராணி சொன்னதுதான் உண்மை என போலீசாரும் நம்பினார்கள். அதே போல ராணியும் தன் கணவன் இறந்து விடுவார் என நினைத்தாள். ஆனால் அந்த மனுஷனோ இறக்கவில்லை. அவர் ஆஸ்பத்திரியில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருந்தது. இதை தெரிந்து கொண்ட போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அவரிடம் ஏன் இப்படி தற்கொலை செய்தீர்கள் என கேட்டார்கள். அதற்கு அவரோ, நான் ஒன்றும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, நான் எப்போதும் போலதான் மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினேன், அப்போது திடீரென என்னுடைய மனைவிதான் என் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து விட்டார் என அவர் சாகும் முன்பு வாக்குமூலமாக கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய உயிரை விட்டுவிட்டார். கடைசி நேரத்தில் தன்னுடைய மனைவியை தான் கொலைகாரி என்று அவர் காட்டி கொடுத்துவிட்டு தன் உயிரை விட்டுவிட்டார். இது ராணிக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு இதுதான் நடந்த உண்மை என போலீசார் தெரிந்து கொண்டு ராணியை தங்களுடைய பாணியில் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அவர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று நீங்க சொன்னீங்க, ஆனா உங்க கணவன் சாகரத்துக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்திருக்கார் என அவர் அளித்த வாக்குமூலத்தை அவரிடம் காட்டினார்கள். அவர் பேசும்போது அதை வீடியோவாகவும் எடுத்து வைத்திருந்தார்கள். இதை பார்த்த ராணிக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு ராணியிடம் போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை செய்ய ராணி அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார்.
என்னுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையூறாக இருந்தார். தற்போது என்னை சந்திக்க முடியாமல் என் காதலன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டான். அந்த ஆத்திரத்தில் தான் என் காதலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்தேன் என அவள் வாக்குமூலம் அளித்தாள். ஆனால் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பது போலீசார் விசாரணையின் மூலமாக அவர்களும் தெரிந்து கொண்டனர். அதனால் அவர்கள் என்னை கைது செய்யவில்லை. ஆனால் என் மீது இருந்த ஆசையின் காரணமாக ராணி தன்னுடைய கணவனையே கொலை செய்தாள் என்பது உறுதியானதால் அவளை மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டனர்.